வணக்கம் நண்பர்களே. போன பதிவில் அதாவது நேத்தி பார்த்திங்கன்னா, மாமன்னர் ராஜேந்திர சோழனுடைய அணுக்கியர் அளித்த நிலதான கல்வெட்டு, அதாவது தில்லையில் உள்ள கல்வெட்டுடைய முதல் பகுதியை பார்த்தோம். அந்த காணொலியுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க பாருங்கள். அந்த காணொலியை பார்த்தா தான் உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிற 2வது பகுதி, இன்னொரு பகுதி இருக்குது. இப்போ நம்ம 2வது பகுதியாக பார்ப்போம். இதை போன பதிவில் நம்ம கடைசியாக என்ன சொல்லியிருந்தோம்னா, மேல்வாரத்தான், அதாவது ஒரு நிலத்தை தானமாக கொடுக்கும்போது அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் இருப்பார்ல, அவரை மேல்வாரத்தான், உரிமையாளர் தான் மேல்வாரத்தான்னு குறிப்பிடுவாங்க. குடிவாரத்தான் அப்படின்னா அதில் பயிர் செய்கிறதுக்குன்னு குடியமர்த்தப்படுவாங்க. அவங்க குத்தகைக்கோ எதுவோ அவங்கள குடிவாரத்தான்னு சொல்லுவாங்க. இப்போ கல்வெட்டுக்கு வருவோம். நெல் 2250 களம். இவை காசு ஒன்றுக்கு நெல் எண்கலனே தூணி பதக்காக வந்த காசு 264 குணமேனகைபுரத்து நாளளவு கோல் கூவி உள்ளிட்ட அங்காடி பாட்டத்துக்கு வைக்க கடவதாக 44 காசு 304 இவை ஈற்றுக்கு செலவாக மார்கழி திருவாதிரை திருநாளை வேண்டும் வழக்கத்துக்கு பரிசட்டம் உள்ளிட்ட அழிவுகளுக்கு வேண்டும் காசு 120 திருவாணி திருநாளில் அமுது படிக்கும் வழக்க பரிசட்டத்துக்கும் திருவிளக்கு எண்ணெய் 404 அப்படி சொல்லியிருக்காங்க. ரொம்ப மிக முக்கியமான கல்வெட்டு அப்படிங்கிறதுனால தான் பகுதியாக போடுறேன், சரிங்களா? அப்போ அந்த மேல்வாரத்தான் அந்த கொடுக்குறவருக்கு நெல் 2150 களம், 2,06,400 படி நெல்லுக்கு வரும் காசில் ஒரு காசுக்கு 8 களம், 768 படி ப்ளஸ் 48 படி. அந்த அளந்து வந்த மொத்த காசு எவ்வளோன்னா 264 காசு வருது. அப்புறம் புதிதாக அமைக்கப்பட்ட குணமேனகைபுரத்தில் நாளளவு மற்றும் கோல்கூவி உள்ளிட்ட அங்காடி பாட்டம், அங்காடிங்கிறது அந்த கடை வைக்கிறதுக்கான வரி, அந்த வரி ஆகியவைக்கு வைத்த காசு எவ்வளோன்னா 40. அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா 304 காசு வருது. இந்த காசை வச்சுக்கிட்டு மார்கழி திருவாதிரை திருநாளில் வேண்டிய பரிவட்டம் உள்ளிட்ட நிகழ்வுகளுக்கு 120 காசை பயன்படுத்திக்கணும். ஆணி திருமஞ்சன நாளில் உணவு படையலுக்கும் அதாவது வழக்க பரிவட்டத்துக்கும் எண்ணெய், திருவிளக்கு எண்ணெய் எவ்வளவு 400 நாழி தேவைப்படுது. அந்த 400 நாழிங்கிறது 520 லிட்டர், அதாவது ஒரு நாழி அப்படின்னா 1.3 லிட்டராக சொல்லப்படுது கல்வெட்டு. உள்ளிட்ட அழிவுக்கும் காசு 180 திருமாசி திருநாளில் திருத்தொண்ட தொகை விண்ணப்பம் செய்வார்க்கு காசு 5 காசு 305 கொண்டு குறித்த நிபந்தம் இந்த குணமேனகைபுரத்து ஏறின வியாபாரிகளும் வெள்ளாளரும் சந்திரபாடியாரும் சாலியரும் பட்டினவரும் உள்ளிட்ட குடிகளும் தச்சர் கொல்லர் தட்டார் கோழியர் உள்ளிட்ட கீழ்கலனைகளும் கொண்டு இந்நிபந்தம் சந்திராதித்தவர் செலுத்த கடவதாகவும் இவரே இவ்வூர் வைத்த சாலை சிங்களாந்தகன் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய தொல்குடிகள் வருவாங்க. வியாபாரி, வெள்ளாளர், சந்திரபாடியார், சாலியர், பட்னர், அப்புறம் தச்சர், கொல்லர், இவங்க எல்லாருமே வராங்க. என்னங்கிறத பார்ப்போம். அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 180 காசும் மாசி திருநாளில் மாசி மகா அன்னைக்கு திருத்தொண்ட தொகை சுந்தரர் பண்ணாரில் அந்த திருத்தொண்ட தொகை பாடுறவங்களுக்கு காசு 5ன்னு மொத்தம் 305 காசு செலவு செய்ய அளிக்கிறாங்க. கொடுத்துட்டு மேற்குறித்த அந்த நிலதானத்துக்கு அந்த குணமேனகைபுரத்து ஊரில் குடியமர்த்தப்படுறவங்க யாருன்னா வியாபாரிகள், வெள்ளாளர், சந்திரபாடியார் செக்கு தொழில் செய்கிறவங்க, அப்புறம் சாலியர் நெசவு தொழில் செய்கிறவங்க, பட்டினவர் கடல் தொழில் அதாவது ஏறக்குறைய மீனவர்கள், தச்சர் மரவேலை, கொல்லர், தட்டார் பத்தர்னு சொல்லுவாங்க, கோழியர்னா கைவினைஞர்கள் உள்ளிட்ட தொழில்குடிகளை கொண்டு இந்த தானத்தை அதாவது அவங்கள்ட்டேருந்து வரி வாங்குறாங்க. ஏன்னா குடியமர்த்தப்படுறாங்கல்ல, அதனால் அவங்கள்ட்டேருந்து வரி வாங்கி இதை செய்கிறாங்க. சூரிய சந்திரன் இருக்கும் வரை செலுத்துவதாகவும் மாமன்னர் ராஜேந்திர சோழன் குணமேனகைபுரத்தில் சிங்களாந்திகன் அப்படின்னு ஒரு உணவுச்சாலையும் வைக்கிறார். அதாவது அந்த பறவை நங்கை சொல்லி அதுக்காக அவர் உத்தரவிடுகிறார். சொல்லிட்டு உண்ணும் பிராமணர் 25 நிபந்தமாக இவ்வூர் பால் கொண்ட நிலன் பாலாய் நங்கோடியான பறவை நங்கை நல்லூர் பிரமாணப்படி விலை கொண்டுடைய நிலன் 15 இதில் பயிர் செய்ய ஒண்ணாத நீங்கும் நிலம் 5 நீக்கி நிலன் பதிற்று வெளி இது மரக்கால் மேற்படி காலால் நெல்லு பன்னீரு கலனே முக்குறுணியாக வரிசையிட்ட நெல்லு 2450 களம் இதில் மேல்வாரத்தால் நெல்லு 1220 களம். இதோட போதும். நாளைக்கு மற்ற பகுதிகள் பார்ப்போம். மற்ற பகுதிகள் இன்னும் ஒரு 5 விஷயங்கள் மட்டும்தான் பேசும். பெரிய கல்வெட்டாக இருந்ததை நான் ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லியிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு அது புரியுங்கிறதுக்காக. ஏன்னா ஃபுல்லாக தான் போடணும்னு பார்த்தேன். அது கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் வரும். அது சரியாகாது. சரி, அப்போ அந்த சிங்களாந்தங்க சாலையில் உணவு உண்ற 25 பிராமணர்களுக்கு தானமாக ஒரு ஊரை தராங்க. அந்த ஊர் நங்குடியான பறவை நங்கை நல்லூர். அந்த பறவை நங்கை பேர்லேயே ஒரு ஊர் இருந்திருக்கு. அந்த ஊரை ஏற்கனவே ஒரு நிலத்தின் பிரமாணப்படி விலை கொண்டு வாங்கப்பட்ட எவ்வளவு 15 வேலி, அதாவது ஒரு வேலிங்கிறது 6.17 ஏக்கர். அப்போ 103 ஏக்கர் கொண்ட அந்த நிலத்தில் அதில் பயிர் செய்ய முடியாத அளவில் 5 வேலி நிலம் இருக்குது, தரிசு நிலமாக இருக்குது, 36.85 ஏக்கர். அதை நீக்கி மிச்சம் வரக்கூடிய 10 வேலி நிலத்தில் மரக்கால் அளவீட்டில் அளந்த நெல், அதுலேருந்து அளந்த நெல் எவ்வளவு 12 களம் 1952 படி
3 குறுணினா 24 படி. அப்போ மொத்தம் கூட்டினா 1176 படியை அப்படியே வரிசையாக மொத்த நெல்லாக போட்டு 2450 களம் வந்து கொடுக்குறாங்க. இந்த நெல்லில் நிலத்தோட உரிமையாளர்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவருக்கு 1225 களம் நெல் போகுது. அதாவது 1,17,600 படி நெல் அவருக்கே போயிடுது. இந்த 2450ல் பாதி வந்து அவருக்கு போயிடுது. ஏன்னா அவர் தானே இடம் கொடுத்துருக்காரு. அப்போ அவருக்கும் சேர வேண்டியது கொடுக்கணும். அப்போ எல்லாருக்குமே சரிசமமாக எல்லா விஷயமும் நெல்லுனா கரெக்டாக அந்த காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்க, இதோட போதும். அடுத்த பகுதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஏன்னா நிறையா சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் தொடர்ந்து ஆதரவு அளிங்க. ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான நிறைய விஷயங்களை தொடர்ந்து நம்ம பதிவிட்டுருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆதரவு அளிங்க. நன்றி, வணக்கம்.